students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம chapter 1ல இருக்கிற one words exercise பார்க்கலாம். So first sum, if n of a cross b is equal to 6 and a is equal to 1, 3, then n of b is. So நமக்கு n of a cross b is equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க. n of a cross b னா நமக்கு தெரியும் number of elements in the set a cross b. அதே மாதிரி ஏங்கிற செட் வந்து 1, 3ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அதை வச்சு நமக்கு n of b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நோட்டு அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். n of a cross b is equal to n of a into n of b. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம n of b கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க ஏற்கனவே n of a cross b is equal to 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 6 எழுதிக்கோங்க. இப்போது நமக்கு ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க 1, 3ன்னு. So n of a na number of elements in the set A. So n of a is equal to இந்த செட்டில் நமக்கு 2 numbers இருக்கு 1 and 3. So n of a is equal to 2. அந்த 2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க into n of b. So இப்போ இந்த 2வை இங்கே கொண்டு வந்துருங்க. 6/2 is equal to n of b. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு n of b ஓட ஆன்சர் 3ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஒன் வேர்ட் பண்ண முடியும். ஸோ n of a cross b is equal to n of a into n of b. இதை யூஸ் பண்ணி நம்ம n of b கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். a is equal to a b p, b is equal to 2, 3, c is equal to p q r s. Then n of a union c cross b is. So இதுவும் வந்து லாஸ்ட் சம் மாதிரி தான். நமக்கு number of elements in the set a union c cross b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் நமக்கு a union c நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a union c is equal to a union cனா a and cயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எழுதணும். ரிப்பீட்டடாக வர எலமெண்ட்ஸை ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ அதான் வந்து யூனியன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஏ பி பி. இப்போது சி செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ பி ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம். ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கியூஆர்எஸ் எழுதிக்கோங்க. ஸோ கியூஆர்எஸ். ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் சி. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் இது என்னன்னு தெரியணும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n ஆஃப் a union c cross b is equal to, இது எப்படி இருக்குன்னா n of a cross b மாதிரி இருக்குது. ஸோ n of a cross b is equal to என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ n of a cross b is equal to n of a into n of b. அதே மாதிரி இதை வந்து a இதை வந்து bன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதே ஃபார்மேட்டில் நம்ம இங்கே எழுதணும். ஸோ n of a union c into n of b. ஸோ therefore n of a union c cross b is equal to, இப்போ a union c செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of a union c வந்து 6 into n of bயில் 2 3 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 into 2 which is equal to 12. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா n of a union c cross b வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம a union c என்னன்னு பார்க்கணும். ஸோ a union c நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இந்த n of a union c cross b நான் n of a into n of b இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n of a union c into n of bன்னு எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இங்கே நான் 6 போட்டிருக்கேன். அண்ட் பிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து n of bக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு n of a union c cross b யோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுவும் வந்து ஆப்ஷன் 3 12. ஸோ இதான் வந்து செகண்ட் சம். தேர்ட் சம் பார்க்கலாம் இப்போது. ஸோ தேர்ட் சம்மில் if a is equal to 1, 2, b is equal to 1 2 3 4, c is equal to 5, 6, d is equal to 5 6 7 8. ஸோ நமக்கு இங்கே 4 செட் கொடுத்துருக்காங்க. then state which of the following statement is true. ஸோ இங்கே வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 4 ஆப்ஷனில்
எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A cross C contained in B cross D. Second option B cross D contained in A cross C. Third பார்த்தீங்கன்னா A cross B contained in A cross D. Fourth D cross A contained in B cross A. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எது ஆன்சர்னு உங்களால் பார்த்தோன்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A cross C contained in B cross D. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு A cross C and B cross D கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். A cross C is equal to A and C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆர்டர் பேர், அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கே செகண்ட் எலிமெண்ட் ஆர்டர் பேர். ஸோ 1,5 1,6 அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் வச்சு எழுதிக்கோங்க. 2,5 2,6. இப்போ நம்ம B cross D இதே மாதிரி எழுதணும். ஸோ B cross D is equal to அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ 1,5 1,6 1,7 1,8 2,5 2,6 2,7 2,8 3,5 3,6 3,7 3,8 4,5 4,6 4,7 4,8. ஸோ இங்கே நம்ம A cross C contained in B cross D ஆன்னு செக் பண்ணோம். ஸோ A cross Cக்கு நமக்கு இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பெரிய செட்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூன்னு அர்த்தம். ஸோ 1,5 இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 1,6 இங்கேயும் 1,6 இருக்குது. 2,5 2,5 2,6 2,6. ஸோ இந்த A cross Cங்கிற செட் வந்து B cross Dயோட சப்செட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூ. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A cross C is a subset of B cross D. ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ட்ரூ ஆகிடுச்சு. அதனால் மற்றது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் செகண்டு தேர்டுன்னு செக் பண்ணிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சம்மில் இஃப் there are 1024 relations from a set. ஸோ ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 to a set B, then the number of elements in B is. ஸோ சொல்யூஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் டூ செட்ஸ் A அண்ட் B கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏங்கிற செட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் B என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது N ஆஃப் B என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் டூ செட்ஸ்னால் 2 power PQவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து P இன்டூ Qவாக இருக்கும். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 power PQவாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து 2 power PQவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் அ செட் டு அ செட். ஸோ இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 1024ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 2 power PQ is equal to 1024ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2 power PQ is equal to 1024. இப்போ இந்த 1024 2 பவர்ஸில் எழுத முடியுதான் நம்ம செக் பண்ணலாம். ஸோ 1024. ஸோ 2 5s are 10, 1 2, 2 2s are 4, 16, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1. ஸோ இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே வந்து
10 2s இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 பவர் PQ is equal to 2 power 10. ஸோ இந்த 2 power 10 இந்த எல்லா 2வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1024 கிடைக்கும். ஸோ 2 power PQ is equal to 2 power 10. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி பவர்ஸ் இருந்து இந்த பேஸ் நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்போது நமக்கு இங்கே 4 square is equal to 4 power x அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக x is equal to 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 2 power PQ is equal to 2 power 10 இருக்குது. ஸோ ரெண்டுமே இப்போ சப்போஸ் இங்கே 2 3 அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஒரே நம்பர் இருக்கிறதால நம்ம பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ PQ is equal to 10ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால் நான் பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ PQ is equal to 10. இப்போது நமக்கு வந்து தெரியும் n of a தான் வந்து Pயாக இருக்கும் அண்ட் n of b வந்து Qவாக இருக்கும். இப்போ நமக்கு n of b நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். n of a வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஏங்கிற செட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ a is equal to 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ p வந்து 5. ஸோ அந்த pயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5q is equal to 10, q is equal to 10/5, q is equal to 2. ஸோ நமக்கு வந்து q வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ q என்னன்னா n of b. ஸோ therefore n of b is equal to 2. ஸோ answer option 2 2. ஸோ இங்கே நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 power PQ அண்ட் p என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a, q என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b. ஸோ p வந்து நம்ம ஏங்கிற செட்லேருந்து எழுதிட்டோம் அண்ட் 1024க்கு 2 power PQவை ஈக்குவேட் பண்ணி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போது 5th சம் பார்க்கலாம். So 5th sum, the range of the relation. So இங்கே வந்து ஒரு ரிலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. R is equal to set of all x comma x square such that x is a prime number less than 13 is. ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. R is equal to set of all ordered pairs x comma x square such that x வந்து என்னவா இருக்குன்னா ப்ரைம் நம்பர் less than 13 இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த x வந்து எந்த செட்டில் இருக்குன்னு எழுதிடலாம். ஸோ x belong to the set. ஸோ ப்ரைம் நம்பர்னா a number which is divisible by 1 and itself. ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 2 3 5 7 9 ப்ரைம் கிடையாது, 11. ஸோ அவ்வளோதான். லெஸ் தேன் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 13 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ x belongs to the set, x is a prime number less than 13னா இந்த 5 நம்பர்ஸ் தான் வந்து இந்த கேட்டகரியில் வரும். ஸோ 2 3 5 7 11. இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர்ட் பேர் x comma x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு f of x is equal to x ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இது வந்து இன்புட், இது வந்து இமேஜாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இமேஜ். ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 3 5 7 11 போட்டு இதோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ when x is equal to 2, f of 2 is equal to 2 square 4. When x is equal to 3, f of 3 is equal to 3 square 9. When x is equal to 4, f of 4 is equal to 4 square 16. When x is, 4 வராது 5. When x is equal to 5, f of 5 is equal to 5 square 25. When x is equal to 7, f of 7 is equal to 7 square 49. When x is equal to 11, f of 11 is equal to 11 square 121. ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் தான் வந்து ரேஞ்சில் வரும். therefore range is equal to 4 9 25 49 121. ஸோ இதோட ஆப்ஷன் 3.
ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷனில் 4, 9, 25, 49 and 121. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக எல்லா சம்ஸும் பண்ணுற மாதிரி தான். அவங்களே வந்து ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இப்போது 6 சம் பார்க்கலாம். ஸோ 6 சம் பார்த்தீங்கன்னா, இஃப் த ordered pairs a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is. So solution. இங்கே நமக்கு வந்து ordered pairs a plus 2, 4 and 5, 2a plus b are equal ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா a plus 2, 4 is equal to 5, 2a plus b. ஸோ ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம a and b கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்டர் பேர்ஸ் ஈக்குவல்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து a plus 2, இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 5. ஸோ a plus 2 is equal to 5. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் இங்கே 4, இங்கே செகண்ட் எலமெண்ட் 2a plus b. ஸோ இப்போது a plus 2 is equal to 5ன்னு இருக்குது. இந்த 2 இங்கே கொண்டு போயிருங்க. 5 minus 2. ஸோ a is equal to 3. நமக்கு வந்து aயோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த aயோட வேல்யூ 3ஐ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 is equal to 2 into 3 plus b. ஸோ 4 is equal to 6 plus b. b is equal to, இந்த 6 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 4 minus 6, which implies b is equal to minus 2. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் a and b நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் ஆர்டர் பேர் மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஆன்சர் என்னென்னா 3, -2. ஸோ ஏயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும், பியோட வேல்யூ செகண்டாக எழுதிக்கோங்க. ஸோ 3, -2 இது ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஆர்டர் பேர்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட். இப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம ஒன்றா ஈக்குவேட் பண்ணி a and b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 7th சம் பார்க்கலாம். ஸோ 7th சம் வந்து நம்மளோட ஒரு நோட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒன் வேர்ட் சம். let n of a is equal to m and n of b is equal to n. Then the total number of non-empty relations that can be defined from a to b is. So first m power n, second option n power m, third option 2 power mn minus 1, fourth option 2 power mn. So இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு so total number of relations between two sets a and b வந்து 2 power pq அப்படின்னு நமக்கு தெரியும். so total number of relations வந்து 2 power pq. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா total number of non-empty relations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நோட்லலாம் பார்த்ததில் எப்படி இருக்குன்னா அதில் வந்து நல் ரிலேஷனும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 செட் கொடுத்து அதில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக நல் ரிலேஷனும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம வந்து இதில் சம்ஸ்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து ஜென்ரலாகவே ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் 2 செட்ஸ் அப்படிலாம் இருக்குன்னா அதில் வந்து எம்டி ரிலேஷனும் இருக்கும், ப்ளஸ் அந்த செட்டுக்குன்னு இருக்கிற நான் எம்டி ரிலேஷன்ஸும் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்கிற கொஷின் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எம்டி ரிலேஷனை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ எல்லா ரிலேஷன்ஸுமே வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸில் நிறைய நான் எம்டி ரிலேஷன்ஸ் அண்ட் ஒரு எம்டி ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஜென்ரலாக. ஸோ இங்கே நமக்கு நான் எம்டி ரிலேஷன்ஸ் கேட்டிருக்கிறதால நம்ம அந்த ஒரு எம்டி ரிலேஷனை மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இங்கே நான் பிக்யூன்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பிக்யூக்கு பதிலாக எம்என் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு
2 power mn. ஸோ ஜென்ரலாக நம்ம n of a is equal to p, n of b is equal to qன்னு எடுப்போம். ஆனால் இங்கே அவங்க n of a is equal to m and n of b is equal to n எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து empty and non-empty ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்கே நான்-எம்டி மட்டும் கேட்டிருக்கிறதால இந்த ஒரு எம்டியை நம்ம இந்த 2 power mnலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் non-empty relations is equal to 2 power mn minus 1. So option 3 தான் ஆன்சர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்தோன்னே டேரெக்டாக 2 power mn எழுதிடக்கூடாது. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நான்-எம்டி கேட்டிருக்கிறதால நம்ம 2 power mn minus 1 தான் எழுதணும். ஸோ இதோட வந்து 7th 1 word முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 1 words பார்க்கலாம். தேங்க்யூ.